கேட்டவுடன் தாயின் குரல் கேட்ட கன்று போல துள்ளி வந்தான் கண்ணன். வந்தவன் அவனை கட்டி அணைத்து கொண்டான். அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. என்னை காணவா வந்தாய் என்றவன் அவனை தங்க ஆசனத்தில் அமர வைத்தான். அத்தோடு விட்டானா? இந்த கால்கள் தானே என்னை தேடியது என சொல்லி அந்த பாதங்களுக்கு நீராட்டி பூஜித்தான். குச்சேலன் திகைத்தான். நாராயணனின் அம்சமாக யாரும் வெல்ல முடியாதவனாக, உலகில் மாபெரும் ஒரே மன்னனாக வீற்றிருக்கும் பரமாத்மா தன் பாதத்தை பிடிப்பதா என பதறும் பொழுது கண்ணன் நிமிராமல் சொன்னான், இன்று நான் மன்னன். ஆனால் அன்று ஒரு இடையனாக மாடு மேய்த்த பொழுது என்னோடு விளையாடியதும் எனக்காக உணவு சுமந்ததும் இந்த கால்கள், எனக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் கொடுத்ததும் இந்த கால்கள். என்னை தடுக்காதே குச்சேலா. குச்சேலனிடம் பதில் இல்லை. பதில் அவசியமும் இல்லை. சற்று இயல்புக்கு வந்தாலும் குச்சேலன் தடுமாறினான், தயங்கினான். அந்த மாளிகையினையும் கண்ணனின் தெய்வீக வாழ்வையும் பார்க்கும்பொழுது குச்சேலன் இவனிடம் எப்படி அவளை கொடுப்பது என நெளிகின்றான். அவமானம் அவனை சூழ்கின்றது. முக்காலமும் உணர்ந்த கண்ணன், என்னை பார்க்க வெறும் கையோடு வந்திருக்க மாட்டாயே என கேட்கும் பொழுது தன் மடியில் இருக்கும் அவளை மறைக்கின்றான் குச்சேலன். என்ன மறைக்கின்றாய் குச்சேலா என உரிமையோடு அந்த அவளை வாங்கும் கண்ணன் அதை உற்று பார்த்து தன் மர்ம புன்னகையில் சொல்கின்றான், ஆம் குச்சேலன், நிலை அவளில் தெரிந்தது. அவள் என்பது அப்படி தயாரிக்கப்படுவது. நெல்லை ஊற வைத்து பின் அதற்கான பிரத்யேக வழிகளில் இடித்து அவலாக்குவார்கள். உரலில் இடிபடும் நெல்லை விட அவலாகும் நெல் படும் பாடு அதிகம். வாழ்வில் மிகவும் அடிவாங்கி நைந்து விட்டான் குச்சேலன் என்பதை அந்த அவள் சொன்னது. அவன் கஷ்டத்தையெல்லாம் தான் ஏற்பதாக அதன் அடையாளமாக பிடி அவளை தன் வாயிலிட்டான் கண்ணன். இது நடந்த வரலாறு என கண்ணன் வாழ்வு சொல்கின்றது. வரலாற்றிலும் நிலைத்தாயிற்று. கண்ணன் ஒரு தத்துவ அவதாரம். குச்சேலன் வாழ்வில் கண்ணன் சொல்ல வரும் தத்துவமும் இதுதான். எல்லோரும் குழந்தையாயிருக்கும் பொழுது கடவுள் தன்மையிலேதான் இருக்கின்றோம். அப்பொழுது ஈகோ என்னும் வரட்டு கௌரவம், தன்மானம், தான் ஏனும் அகம்பாவம் எதுவும் வருவதில்லை. மானிடம் வளர வளர அவை எல்லாம் வளர்கின்றன. ஒரு கட்டத்தில் அவை மானிடனை முழுக்க ஆக்கிரமிக்கின்றன. எல்லோர் மனமும் நான் யார் தெரியுமா, நான் என்னுடையது, என் சக்தி, என் அந்தஸ்து, என் கௌரவம் என்பதில் நிரம்பி விடுகின்றது. கூடவே பாசமும் பந்தமும் அதனை ஊறமிட்டு வளர்க்கின்றன. அந்த மாயையினை உடைக்கத்தான் வாழ்வின் ஞானம் பெற சங்கடங்களும் தொல்லைகளும் வருகின்றன. வாழ்வில் ஒவ்வொரு கஷ்டமும் பகவானிடம் நம்மை சேர்க்கும் படிகட்டுகள். ஒவ்வொரு கஷ்டமும் பிரச்சனையும் பகவானிடம் கரை சேர்க்கும் அலைகள். குச்சேலனுக்கும் அதுதான் நிலை. அந்த கொடிய வறுமையில்